தேங்க்யூ. ஸோ அம்மா இப்பொழுது வந்து அதிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்கிற கேள்விகள் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். நான் சொல்லிடுறேன் பிரதர், இதுதான் எனக்கு முதல் வந்தது. ஓகே. தொடக்கத்தில் இருந்து நீங்கள் திருச்சட்டத்தை கடைபிடித்தால் ம் விருத்த சேதனத்தால் பயனுண்டு என்று முதல் ஆரம்பத்துல பவுல் சொல்லிட்டு, ம் அப்புறம் இப்போ இதுல வரைக்கும் ஆனால் அது எழுதிய சட்டத்தின்படி செயற்படுவதால் அல்ல, தூய ஆவியால் செயற்படுவதாகவும் அத்தகையோர் மனிதமிருந்து அல்ல கடவுளிடமிருந்தே பாராட்டு பெறுவர். அப்ப எனக்கு அது கன்ட்ரடிக்ஷனா இருக்கு. முதல் திருச்சட்டத்தை கடைப்பிடிக்க பயனுண்டு சொல்லிட்டு பிறகு திருச்சட்டத்தால் செயற்படுவது அல்ல ம் அசுத்த ஆவியால் செயற்படுவதாகும் என்று சொல்லப்படும். ஓகே. ஸோ அதனுடைய விளக்கம் என்ன? நான் சொல்றேன் பிரதர். ம் விருத்த சேதனத்தையும் திருச்சட்டத்தையும் ஏன் அவ்வாறு இணைத்து அல்லது தொடர்புபடுத்தி கூறுகின்றார்? ஓகே, வெரி குட். மெட்டது அகத்தில் யூதராய் இருப்பவரே உண்மையான யூதர். இக்கூற்று ஏன் யூதரை குறித்து கூறப்படுகின்றது? இயேசு எல்லா இனத்தவரையும் மீட்கத்தானே அனுப்பப்பட்டார். வெரி குட். ஓகே, வெரி நைஸ். இக்கூற்றின்படி கடவுள் எவ்வாறு பாராட்டுவார்? அதாவது அதுல சொல்ற மாதிரி அதன்படி நடந்தால் உங்களை பாராட்டுவார். இக்கூற்றின்படி கடவுள் எவ்வாறு அதை பாராட்டாக செய்வார்? எவ்வாறு பாராட்டுவார் அல்லது எவ்வாறு பாராட்ட அதோட மீனிங் என்ன? எவ்வாறு பாராட்டுவார்? பாராட்டு என்றால் என்ன அர்த்தம்? வெரி குட். ஓகே. விருத்த சேதனம் வந்து திருமுழுக்கை எதை குறிக்கிறது? திருமுழுக்கையா? அப்படி என்றா திருமுழுக்கு எடுக்காத ஒரு ஆள் திருச்சட்டத்தின்படி வாழ்ந்தால் அவருக்கு மீட்பு கிடைக்குமா? வெரி குட். மற்றது நான் அந்த ராஜி அந்த கேள்வி கேட்டிருக்கிறா, அந்த கடவுளிடமிருந்து பாராட்டு என்ன? பாராட்டுன்றது அது என்ன, எங்களை மேன்மைப்படுத்துறதா அல்லது அந்த எனக்கு அது அந்த அந்த கடவுளிடமிருந்து பாராட்டு பெறுவர் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஓகே, வெரி குட். தேங்க்யூ. வெரி குட். ஓகே. கடவுளிலிருந்து பாராட்டு பெறுபவர் யார்? விருத்த சேதனம் பெற்றும் பெறாதவராய் இருப்பவர்கள் யார்? விருத்த சேதனம் செய்து கொள்ளாமல் விட்டாலும் விருத்த சேதனம் செய்து கொண்டவராக கருதப்படுபவர் யார்? ரெண்டாவது சொல்லுங்க என்னன்னா, விருத்த சேதனம் பெற்றும் பெறாதவராய் இருப்பவர் யார்? விருத்த சேதத்தை பற்றி தான் இருக்குது பிரதர். அது ஞானஸ்தானம் என்று சொல்லித்தான் நினைக்கிறேன். ஸோ அதால எனக்கு கேள்வி இல்லை. ஓகே, அதை பற்றியதான கேள்வி என்ன? ஓகே, வெரி குட். ஸோ இதில் இருக்கிற உங்களுடைய எல்லா கேள்விகள்லையும் வந்து இப்போ அதற்கான விளக்கத்தை நான் சொல்லி கொண்டு போகும் பொழுது உங்களுடைய பதிலை நீங்கள் அதிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியும். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் வந்து அதற்கான இறைவார்த்தைக்குரிய விளக்கங்களை பார்ப்போம். அப்படி பார்க்கும் பொழுது இதில் இருக்கிற உங்கள் கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் அதிலிருந்து எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகும். ஸோ நாங்கள் முதலாவது இறைவார்த்தை பகுதியை நாம் பார்க்கலாம். முதலாவது இறைவார்த்தை பகுதி பார்த்து, நீங்கள் திருச்சட்டத்தை கடைபிடித்தால் விருத்த சேதனத்தால் உங்களுக்கு பயனுண்டு, ஆனால் திருச்சட்டத்தை மீறினால் நீங்கள் விருத்த சேதனம் பெற்றிருந்தும் பெறாதவர்களாகவே இருக்கின்றீர்கள் அப்படி என்று தொடங்கப்படுகிறார். சரி, இதுல வந்து முதலாவது விருத்த சேதனம் என்றால் என்ன என்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. திருச்சட்டம் என்றால் என்ன என்ற கேள்வி கேட்கப்படாதனால அதையும் நாம் பார்த்துருவோம். திருச்சட்டம் என்றால் என்ன, விருத்த சேதனம் என்றால் என்ன என்று பார்ப்போம். திருச்சட்டம் என்றால் மோயிசன் வழியாக இஸ்ராயேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டம். சீனாய் மலையிலிருந்து மோயிசன் வழியாக கொடுக்கப்பட்ட சட்டம். அந்த திருச்சட்டத்துக்குள்ளே பார்த்தீர்கள் என்றால் 10 கட்டளைகள் அடங்கி இருக்குது. அதுக்கு பின்பு வாழ்க்கையினுடைய ஒழுங்குமுறைகள், ஒழுக்க முறைகள், ஒழுங்குமுறைகள், வழிபாட்டு முறைகள் அதுக்குள்ளே அடங்கி இருக்கின்றது. சமூக வாழ்க்கைக்குரிய முறைகள் எல்லாமே அந்த பழைய ஏற்பாட்டிலே, அந்த ஆதி ஆகமத்துக்கு பிறகு அங்காலே வருகின்ற லேவியர் ஆகமம், இணை சட்டம், எண்ணாகமம், அதுகளில் வருகிற அந்த வாசிக்கின்ற அந்த சட்டங்கள் எல்லாமே வந்து இஸ்ராயேல் மக்களுக்காக மோயிசன் வழியாக கொடுக்கப்பட்ட சட்டங்கள். ஸோ அதுதான் வந்து திருச்சட்டம். அந்த திருச்சட்டத்துக்குள்ளே முழுக்களும் பார்த்தீர்கள் என்றால் 10 கட்டளைகளோடு இணைந்து
வாழ்க்கை முறைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கும், அதே நேரத்திலே வழிபாட்டு முறைகள் அங்கு சொல்லப்பட்டிருக்கும், ஒழுக்க முறைகள் எல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சரியோ, பழைய ஏற்பாட்டிலே. ஸோ அதான் திருச்சட்டம். விருத்த சேதனம் என்றால் என்னவென்றால், ஆபிரகாம் வழியாக தான் அது நிறைவேற்றப்படுகிறது. அதாவது ஒரு ஜூத ஆண் தன்னுடைய உடலிலே இறைவனுக்காக செய்யப்படுகின்ற ஒரு அடையாளம் ஒரு விருத்த சேதனமாக பார்க்கப்படுகிறது. அதாவது ஒரு ஆண் உறுப்பிலே செய்யப்படுகின்ற ஒரு அடையாளம் தான் விருத்த சேதனம். ஸோ இது ஆபிரகாமில் இருந்து ஆரம்பமாகிறது. ஆபிரகாமோடு இறைவன் உடன்படிக்கை செய்து கொள்ளும் பொழுது இறைவன் ஆபிரகாமிடத்திலே கேட்டுக்கொண்ட ஒரு விடயம், அதாவது நீ இந்த விருத்த சேதனத்தை செய், அதற்கு பின்பு எல்லா மக்களும் அதை செய்வதன் வழியாக அவர்கள் என்னுடைய மக்களாக கருதப்படுகிறார்கள், என்னுடைய மக்களாக அவர்கள் பார்க்கப்படுகின்றார்கள். ஆகவே அங்கு விருத்த சேதனம் என்பது ஒரு ஆணுடைய உடலிலே செய்யப்படுகின்ற ஒரு அடையாளம் தான் விருத்த சேதனம். சரி, அப்ப திருச்சட்டம் என்றால் மோய்சன் வழியாக கொடுக்கப்பட்ட படிப்பினைகள். விருத்த சேதனம் என்றால் ஒரு ஆணுடைய உடலிலே செய்யப்படுகின்ற ஒரு அடையாளம். ஸோ இதுதான் விருத்த சேதனம், அதே நேரத்திலே திருச்சட்டம். சரி, புதிய ஏற்பாட்டிலே இந்த விருத்த சேதனம் எவ்வாறு பார்க்கப்படுகிறது என்றால், ஏற்கனவே கேட்கப்பட்டது போல விருத்த சேதனம் திருமுழுக்கு அடையாளமா அப்படி என்று கேட்கப்பட்டால் ஆம். பழைய ஏற்பாட்டிலே விருத்த சேதனத்துக்கு அடையாளமாக புதிய ஏற்பாட்டிலே திருமுழுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஆகவே பழைய ஏற்பாட்டிலே ஒவ்வொரு யூத ஆண்களும் விருத்த சேதனம் செய்வதன் வழியாக அவர்கள் யூதர்களாக கருதப்பட்டார்கள். அதுபோல இப்பொழுது புதிய ஏற்பாட்டிலே ஒவ்வொருவரும் திருமுழுக்கு எடுப்பதன் வழியாக அவர்கள் கிறிஸ்தவர்களாக கருதப்படுகிறார்கள். ஸோ திருமுழுக்கு விருத்த சேதனத்துக்கு அடையாளமாக திருமுழுக்கு புதிய ஏற்பாட்டிலே அல்லது புதிய உடன்படிக்கையிலே பார்க்கப்படுகிறது. சரி, அதை தொடர்ந்து அடுத்த பகுதிகளுக்கு போவதற்கு முன்பு ஒரு பகுதியை சொல்ல விரும்புகிறேன். அதாவது இது ரோமை மக்களுக்கு பவுலினால் எழுதப்பட்ட நிருபமாக நாம் பார்க்கின்றோம். இப்ப இந்த ரோமை நகரிலே இருந்த கிறிஸ்தவர்கள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால், யூத மதத்தில் இருந்து கிறிஸ்தவர்களாக மாறிய கிறிஸ்தவர்கள். தெரியும், இவர்கள் ரோமை நாட்டுக்கு இடம்பெயர்ந்து அங்கு கிறிஸ்தவர்களாக மாறிய யூதர்கள். அதே நேரத்திலே அந்த கிறிஸ்தவ அமைப்புக்குள்ளே அல்லது அந்த சபைக்குள்ளே பார்த்தீர்கள் என்றால், புற இனத்தவராய் இருந்து கிறிஸ்தவர்களாக வந்தவர்களும் இருந்தார்கள். யூதராயிருந்து கிறிஸ்தவர்களாய் வந்தவர்கள், புற இனத்தவராயிருந்து கிறிஸ்தவர்களாய் வந்தவர்கள். அப்படி வரும்பொழுது இந்த யூதர்களாயிருந்து கிறிஸ்தவர்களாக வந்தவர்கள் என்ன எண்ணிக்கொள்ளுகிறார்கள் என்றால், நாங்கள் இறைவனுக்காக எங்களை விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள், ஆகவே நாங்கள் மற்றவர்களை விட சற்று உயர்ந்தவர்கள் அப்படி என்று அவர்களுக்குள்ளே ஒரு கருத்து இருக்கின்றது. புற இனத்திலிருந்து கிறிஸ்தவர்களாக மாறியவர்கள் விருத்த சேதனம் செய்யவில்லை என்றால் அவர்கள் புதிய ஏற்பாட்டுக்களே வந்திருக்கிறதுனால அவர்கள் விருத்த சேதனம் செய்யவில்லை. ஆகவே இந்த யூதர்களாயிருந்து கிறிஸ்தவர்களாக வந்தவர்களுக்கும் புற இனத்தவராயிருந்து கிறிஸ்தவர்களாக வந்தவர்களும் மத்தியிலே இந்த ஒரு வேறுபாடு அங்கு காணப்படுகிறது. அதனாலேதான் இப்ப தூய பவுல் இந்த விடயத்தை யூதர்களாயிருந்து கிறிஸ்தவர்களாய் வந்தவர்களுக்கு இதை அவர் சொல்ல வேண்டியதா ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கின்றது. சரி, இங்க யூதர்களை பொறுத்தவரையில் விருத்த சேதனம் செய்து கொண்டதினாலே அவர்கள் பெரிய அளவு தாங்கள் கடவுளுடைய மக்கள், நாங்கள் தான் கடவுளுடைய மக்கள் என்பதிலே அவ்வளவு பெரிய வைராக்கியம் காட்டினார்கள். ஏனென்றால் அவருடைய உடலிலே செய்யப்பட்ட அந்த அடையாளத்தினாலே. என்றால் இது ஆபிரகாம் வழியாக சொல்லப்பட்டது, அப்படி நாங்கள் செய்திருப்பதனாலே நாங்கள் தான் கடவுளுடைய மக்கள் என்பதிலே இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் அவ்வளவு வைராக்கியமாக தான் இருக்கிறார்கள். அன்றைக்கும் அவ்வளவு வைராக்கியமாக இருந்தார்கள். அதனாலே அவர்கள் மற்ற புற இனத்தவர்கள் கிறிஸ்தவர்களாக வந்தாலும் அவர்களை விட தங்களை ஒருபடி மேலாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்திருக்கின்றார்கள். அதனாலே இந்த தூய பவுல் என்ன சொல்ல வருகிறார் என்றால், நீங்கள் உடலில் செய்யப்பட்ட ஒரு அடையாளத்தை வைத்து நீங்கள் பெருமை பாராட்டி கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அதல்ல,
மோயிசன் வழியாக கொடுக்கப்பட்ட திருச்சட்டத்தின்படி நீங்கள் வாழவும் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இறைவனுக்கு ஏற்ற முறையிலே வாழாமல் வெறும் உங்கள் உடலிலே செய்யப்பட்டிருக்கிற ஒரு அடையாளத்தை மட்டும் வைத்துக்கொண்டு நீங்கள் பெருமைப்பட வேண்டாம். இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்று இப்பொழுது தூய பவுல் இங்கே சொல்ல வருகின்றார். ஏனென்றால் யூதர்கள் என்ன நினைத்தார்கள், அதாவது யூதர்களாய் இருந்து கிறிஸ்தவர்களாய் வந்தவர்கள் என்ன எண்ணிக்கொண்டிருந்தார்கள் என்றால், நாங்கள் விருத்த சேதனம் செய்திருப்பதனாலே நாங்கள் எப்பொழுதுமே கடவுளுக்கு சொந்தமானவர்கள், கடவுளுக்கு ஏற்றவர்களாகவே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றுதான் அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்களே தவிர, ஆனால் உண்மையிலே அவர்கள் திருச்சட்டத்தை கடைபிடித்து வாழவில்லை. இயேசு இருந்த காலத்திலும் அன்றைக்கு இருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத வல்லுநர்கள் மத்தியில் இருந்த பிரச்சனையும் அதுதான். அதாவது அவர்கள் தங்களை யூதர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள், ஆலய கடமைகள் எல்லாம் செய்தார்கள், ஆனால் அவர்கள் திருச்சட்டத்தை கடைபிடித்து வாழவில்லை. அதனால்தான் இயேசு அவர்களோடும் தர்க்கம் பண்ணுவார். நீங்கள் வெள்ளி அடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்கிறீர்கள், நீங்கள் திருச்சட்டத்தை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று. அதே சூழலை இப்பொழுது தூய பவுல் கிறிஸ்தவர்களாக மாறியவர்களிடத்திலும் காணும் பொழுது இங்கே தூய பவுல் மீண்டும் அவர்களுக்கு அதை வலியுறுத்தி சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இங்கே வந்திருக்கிறது. ஆகவே தூய பவுல் இங்கே சொல்ல வருகிற முக்கியமான செய்தி என்னவென்றால், கடவுளுக்கு முக்கியமாக தேவையாக இருப்பது வெளி அடையாளம் அல்ல, வெளி சடங்கல்ல. அவர் நம்முடைய வாழ்க்கை முறையை, நம்முடைய உள்ளான நிலையை பார்க்கின்றார் என்பதை தான் தூய பவுல் இப்பொழுது அவர்களுக்கு சொல்ல வருகின்றார். சரி, இப்ப இதுல இந்த முதலாவது பகுதி வசனத்திலே எங்களிடத்திலே ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்ப்போமாக இருந்தால், அதாவது மற்றவர்கள் என்னை ஒரு சடங்குகளை பின்பற்றும் மனிதராக மட்டும் பார்க்கிறார்களா, அல்லது கடவுளுக்கு கீழ்ப்படியும் விசுவாசியாய் பார்க்கின்றார்களா என்ற ஒரு கேள்வியோடு எங்களுடைய அடுத்த பகுதிக்கு நாம் போக போகிறோம். இதுல எவ்வாறு தூய பவுல் அன்றைக்கு அவர்கள் வெளி அடையாளத்தை வைத்து பெருமை பாராட்டும் பொழுது அவர் சொல்லுகிறார், இல்லை, கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழுங்கள். அதுபோல இன்றைக்கு நம்மிடத்திலேயும் நாம் ஒரு கேள்வி கேட்கும் பொழுது, நாங்கள் மற்றவர்கள் எங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் சடங்குகள் எல்லாம் நிறைவேற்றுகின்றோம் என்பதிலே நாங்கள் பெருமையா இருக்கின்றோமா, அல்லது கடவுளுக்கு ஏற்ற மக்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இந்த அடிப்படையிலே வரும் பொழுது பார்த்தீர்கள் என்றால், உண்மையிலேயே அன்றைக்கு இருந்த நிலை இன்றைக்கு எங்களுடைய கத்தோலிக்க விசுவாச வாழ்க்கைக்குள் வந்திருக்கிறதா என்று கேட்டால் நிறைய வந்திருக்கிறது. அதனாலதான் இந்த பகுதியை நாம் எடுத்து பார்க்கின்றோம். பெரிய அளவுக்கு நாங்கள் பார்த்தீர்கள் என்றால், நாங்கள் இன்றைக்கு கோயிலுக்கு போயிட்டோம், கோயிலுக்கு போனாலே சரி அப்படி என்ற ஒரு நிலைக்கு வந்துட்டோம். ஞாயிறு திருப்பலியிலே பங்கு பெற்றினால் எங்களுடைய கிறிஸ்தவ கடமை எல்லாமே முடிந்து விட்டது, நாங்கள் அதை பூரணமாக்கி விட்டோம் அப்படி என்ற அளவுக்கு நிறைய பேருடைய மனம் திருப்தி அடைகிறது. அதுபோல நாங்கள் கோயிலுக்கு ஒரு கடமையை செய்து விட்டோமா, நாங்கள் கடவுளுக்கு அதை செய்து விட்டோம் அப்படின்னுட்டு பெரிய அளவு நாம் திருப்தி அடைகின்றோம். இன்றைக்கு சொல்ல வேண்டிய சுபங்கள் எல்லாம் சொல்லிவிட்டோமா, சுபம் எல்லாம் சொல்லிவிட்டோம், அதனாலே நாங்கள் திருப்தி அடைகின்றோம். அதுபோல முக்கியமாக இந்த நோன்பு நாட்கள் அப்படி வரும் பொழுது, தபசு நாட்கள் வரும் பொழுது பார்த்திருந்தால், நாங்கள் ஒருத்தல் செய்யும் பொழுது அல்லது பாவ சங்கீதனம் செய்யும் பொழுது, நான் பாவ சங்கீதனம் செய்து விட்டேன், அல்லது நான் அந்த ஒருத்தல் செய்து கொண்டிருக்கின்றேன், அல்லது இந்த தபசு நாட்களில் நாங்கள் இப்படிப்பட்ட வழிபாடுகளிலே பங்கு பெற்றிருக்கின்றோம், இந்தந்த இடங்களுக்கு நாங்கள் போயிட்டு வந்திருக்கின்றோம் என்பதிலே நாங்கள் பெரிய அளவு மன திருப்தி அடைவோம். ஆனால் உதாரணமாக பாவ சங்கீதனம் செய்த நான் மனமாற்றம் அடைந்திருக்கின்றேனா, அப்படி எந்த அளவுக்கு நான் கேட்டு பார்த்திருக்கிறேன் என்று கேட்டாலே அப்படியே நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டோம். நான் பாவ சங்கீதனம் செய்திருக்கிறேன், ஆனால் மனமாற்றம் அடைந்திருக்கின்றேனா? அதுபோலதான் நான் இவ்வளவு ஒருத்தல்கள் செய்கிறேன், ஆனால் அதே நேரத்தில் நான் கடவுளுக்கு ஏற்ற மாதிரி என் மனதை நான் மாற்றி இருக்கின்றேனா? அப்படி நாம் கேள்விகளை கேட்காமல் நாம் செய்கின்ற வெளி அடையாளங்களிலேயே நிறைய திருப்தி அடைந்து போய் இருக்கின்றோம். இது ஒரு பெரிய ஆபத்து, ஒரு விதத்திலே ஒரு பெரிய ஆபத்து. நாங்கள் பின்னுக்கு போகும் பொழுது அதில் சில விடயங்களை இன்னும் நாங்கள் பார்க்கலாம். அன்றைக்கு ரோமை நகரிலே இருந்த விருத்த சேதனத்தின் பிரச்சனை இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் திருமுழுக்கு எடுத்ததுனாலேயே எங்களுக்கு வந்திருக்கு. நாங்கள் திருமுழுக்கு எடுத்துட்டோம், அதனால நாங்கள் கட்டாயமா நாங்கள் ஆண்டவருக்குரியவர்கள், ஆண்டவரிடத்தான் போவோம், எங்களுக்கு கட்டாயமா பரலோகம் கிடைக்கும், நாங்கள் திருமுழுக்கு எடுத்துட்டோம், ஆகவே எங்களுக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை அப்படி என்று இருக்கிறவர்கள் நிறைய பேர் உண்டு.
அதனாலதான் இன்றைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீர்கள் இப்ப இந்த இப்படிப்பட்ட சில வழிபாடுகள், இறை வழிபாடுகள், இறைவார்த்தை வழிபாடுகளிலே கூட பங்கு பெறுவதற்கு அவர்கள் தயக்கம் காட்டுவார்கள். என்றால் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு இருந்தானே, புற என்னத்துக்கு இதெல்லாம் எங்களுக்கு என்னத்துக்கு? நாங்கள் திருமுழுக்கு எடுத்துட்டோம், புற என்னத்துக்கு இதெல்லாம் எங்களுக்கு என்னத்துக்கு? நாங்கள் திருமுழுக்கு எடுத்த உடனே பரிசுத்த ஆவியானவர் எங்களிடத்திலே வந்திருக்கின்றார், ஆகவே திருப்பூப்பை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படி என்று கருதுகிற மக்கள் நிறைய பேர் உண்டு. இந்த திருச்சபையிலே நிறைய பேர் உண்டு. சரியோ? உதாரணமாக ஆன்மீக வழிகாட்டிகளிடத்திலே அதிகமாக இது இருக்கின்றது. நாங்கள் பரிசுத்த ஆவிக்காக மன்றாட வேண்டிய அவசியம் இல்லை என்றால் பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ளே ஓடடி வந்திருக்கின்றார், திருமுழுக்கின் வழியாக வந்திருக்கின்றார், திருமுழுக்கனுக்கு திருவருட்சாதனத்தின் வழியாக வந்திருக்கின்றார் அப்படின்ட்டு நிறைய மக்கள் இருக்கிறவர்கள் உண்டு. அதுபோல நாங்கள் வந்து பச்சாத்தாப திருவருட்சாதனம், அதாவது பாவ சங்கீதனம் செய்து விட்டோம், அதனாலே கடவுள் எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார் அப்படின்ட்டு அப்படியே இதா இருக்கிற மக்கள் என்று நிறைய சூழ்நிலை இன்றைக்கும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சரி, ஆகவே முதல் வசனத்திலிருந்து உங்களுடைய சில கேள்விகளுக்கு அதிலே பதில் இருக்கிறது. இரண்டாவது வார்த்தை, அதாவது 2ஆம் அதிகாரத்தில் 26வது இறை வசனத்தை நாம் பார்க்கலாம். ஆகையால் விருத்த சேதனம் செய்து கொள்ளாத ஒருவர் திருச்சட்டத்தின் ஒழுங்குகளை கடைபிடித்தால் விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டாலும் விருத்த சேதனம் செய்து கொண்டவராக அவர் கருதப்படலாம் அல்லவா அப்படின்ட்டு தூய பவுல் இங்கே வந்து இதிலே எழுத வருகின்றார். சோ இதிலே வந்து பார்த்துக்கின்றால் என்ன எழுத வருகிறார் என்றால், ஏற்கனவே சொன்னது போல புற இனத்தவர்கள் கிறிஸ்தவர்களாக வந்திருக்கின்றார்கள், அவர்கள் விருத்த சேதனம் செய்யவில்லை, ஆனாலும் அவர்கள் திருச்சட்டத்தை அவர்கள் கடைபிடித்து அவர்கள் வாழ்வார்களாக இருந்தால் அவர்களும் உண்மையிலேயே யூதர்கள் தான், அவர்களும் உண்மையிலேயே கடவுளுடைய மக்கள் தான். அவர்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் சட்டத்தை கடைபிடித்து வாழ்ந்தால் சரியானது, அதுதான் கடவுளுக்கு ஏற்றது என்பதை இங்கே தூய பவுல் வந்து இங்கே அவர்களுக்கு எடுத்து சொல்ல வருகின்றார். சரி, இதிலே நாங்கள் பார்க்கிற ஒரு முக்கியமான விடயம் என்ன, பவுல் என்ன சொல்ல வருகிறார் என்றால், கடவுள் பார்க்கும் விடயம் உடலின் அடையாளம் அல்ல, மாறாக உள்ளத்தின் கீழ்ப்படிதல், சட்டத்தை அறிவது அல்ல, அதை வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதுதான் முக்கியம் என்பதை தூய பவுல் வந்து இங்கே கூற வருகின்றார். சரி, புதிய உடன்படிக்கையிலே நாங்கள் பார்த்தது போல பாருங்க, விருத்த சேதனம் என்பது வந்து புதிய ஏற்பாட்டு காலத்திலே, அதாவது தூய பவுல் வழியாகவோ அல்லது புதிய ஏற்பாட்டு காலத்திலே இந்த விருத்த சேதனம் அல்லது திருமுழுக்கு என்று வரும் பொழுது அங்கே என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், ரோமர் 2ஆம் அதிகாரம் 29வது இறை வார்த்தையிலே, நீங்கள் அகத்தில் யூதராய் இருப்பவரே உண்மையான யூதர், உள்ளத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமே உண்மையான விருத்த சேதனம், அது எழுதிய சட்டத்தின்படி செய்யப்படுவதல்ல, தூய ஆவியால் செய்யப்படுவதாகும் அப்படின்ட்டு சொல்ல, அதை நாங்கள் கடைசியில நாங்கள் பார்க்க போகிறோம். அப்ப உண்மையிலேயே தூய பவுல் அவர்களுக்கு சொல்ல வருவது என்னவென்றால், அதாவது வந்து சட்டம், அதாவது விருத்த சேதனம், இதெல்லாம் தாண்டி பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுவது மிக மிக அவசியம் என்பதை இங்கே வந்து தூய பவுல் சொல்ல வருகின்றார். ஆகவே நாங்கள் வந்து தூய ஆவியினால் வழிநடத்தப்பட வேண்டும். அவ்வாறு நாங்கள் தூய ஆவியினால் வழிநடத்தப்படும் பொழுது கடவுளுடைய அந்த பாராட்டை, கடவுளுடைய ஆசிரை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். சரி, அடுத்த பகுதியை நாம் பார்க்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் 27வது இறை வார்த்தை, உடலில் விருத்த சேதனம் செய்யாதிருந்தும் திருச்சட்டத்தை நிறைவேற்றுவோர் எழுதிய சட்டத்தையும் விருத்த சேதனத்தையும் பெற்றிருந்தும் அச்சட்டத்தை மீறும் நீங்கள் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிப்பர். தெரியும்? அப்ப இங்கே வந்து தூய பவுல் என்ன சொல்ல வருகிறார் என்றால், யூதர்கள் நாங்கள் திருச்சட்டத்தை பெற்றவர்கள், விருத்த சேதனம் பெற்றவர்கள் அப்படின்னுட்டு அவர்கள் சொல்லி கொண்டு இருந்தும் அவர்கள் அந்த சட்டத்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தால், சரியோ, திருச்சட்டத்தை விருத்த சேதனத்தையும் பெற்றிருந்தும் அச்சட்டத்தை மீறும் நீங்கள் குற்றவாளிகள் என தீர்ப்பளிப்பர். அப்படி என்றால் புற இனத்திலிருந்து கிறிஸ்தவர்களாக வந்தவர்கள் உங்களை பார்த்து அவர்கள் குற்றம் சாட்ட முடியும். ஏனென்றால் நீங்கள் உங்களை யூதர் என்று சொல்லுகிறீர்கள், நீங்கள் திருச்சட்டத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் என்று சொல்லுகிறீர்கள், விருத்த சேதனம் செய்த மக்கள் என்று சொல்லுகின்றீர்கள், ஆனால் நீங்கள் இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழாமல் இருக்கின்றீர்களே என்று அவர்கள் உங்களை பார்த்து குற்றம் சொல்லுவார்கள் அப்படின்ட்டு இங்கே தூய பவுல் சொல்ல வருகின்றார். அதுதான் வந்து இன்றைக்கும் எங்களுக்கும் நடக்கிற ஒரு விடயம். அதாவது பொதுவாக இறை வழிபாட்டிலே, இப்ப எங்களுடைய இந்த புதுவாழ்வு போன்ற வழிபாட்டிலே பங்கு பெறாமல் இருந்த பொழுது எங்களுக்கு அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வரவில்லை. என்றால் நீங்க பூசைக்கு போனீங்களா, பூசைக்கு போனோம்ன்ற உடனே வெரி குட் அப்படின்னு முடிச்சிடுவோம்.
நீ பூசைக்கு போற நீ இப்படி பொய் சொல்லலாமா, பூசைக்கு போற நீ இப்படி வாழலாமா, பூசைக்கு போற நீ இப்படி குடிக்கலாமா, இப்படி எல்லாம் யாராவது கேட்டான்னு கேட்டா இல்ல, அது கேட்க போறதும் இல்லை. சரியோ? ஆனா புதுவாளுக்கு போற நீங்கள் இப்படி இருக்கலாமோ, புதுவாளுக்கு போற நீங்கள் இப்படி கதைக்கலாமோ, புதுவாளுக்கு பைபிள் என்று பைபிள் வச்சுக்கிற நீங்கள் இப்படி வாழலாமோ என்று பாருங்கள், உடனே வந்து அங்கே கேட்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், நாங்கள் இறைவார்த்தை வழிபாட்டிலே பங்கு பெறும் பொழுது அந்த இறை வார்த்தைக்கு ஏற்ற வாழ்க்கை வாழுகின்றோமா, வாழ வேண்டும் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அவர்களும் அப்படித்தான் வாழ வேண்டும் இறை வார்த்தைக்கு. ஆனால் எங்களிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கிறதை நம்மால் பார்க்கலாம். சரி, இங்கே வந்து விருத்த சேதனம் பெறாதவர்கள் உங்களை குற்றவாளிகள் என தீர்ப்பிடலாம் அல்லவா என்று சொல்ல வரும் பொழுது, அந்த தீர்ப்பு அளிப்பது அல்லது குற்றவாளிகள் என்று அவர்கள் சொல்ல வருவது என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், உங்களுடைய வாழ்க்கை வந்து சாட்சி இல்லையே. ஸோ அதை தான் அவர்கள் சொல்லுவார்கள். உங்களுடைய வாழ்க்கை வந்து உங்களை குற்றப்படுத்துவார்கள் என்றால் அல்லது தீர்ப்பளிப்பார்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை வந்து திருச்சட்டத்துக்கு ஏற்ற வாழ்க்கை இல்லையே அப்படின்னு சொல்லுவார்கள். சரி, இதில் வந்து அப்ப தூய பவுல் எங்களுக்கு என்ன சொல்ல வருகிறார் என்றால், திருச்சட்டங்களை அறிந்திருந்தும் அதை நாம் வாழாமல் போவோமாக இருந்தால் நாம் தவறி விடுகின்றோம். அதே நேரத்திலே திருச்சட்டத்தை அறிந்திருக்கிற நாம், எங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அதன்படி வாழ வேண்டும் என்ற ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்திலே திருச்சட்டத்தை அறியாத ஒருவர் வந்து அவருடைய மனசாட்சியின்படி நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வாராக இருந்தால் அந்த வாழ்க்கையை கடவுள் ஏற்றுக்கொள்கின்றார் என்பதை இங்கே தூய பவுல் சொல்ல வருகின்றார். என்றால் அவர்கள் திருச்சட்டத்தை அறியாதிருந்தும் நல்ல வாழ்க்கை வாழுகின்றார்கள். அப்படி அவர்கள் நல்ல வாழ்க்கை வாழும் பொழுது நீங்கள் திருச்சட்டத்தை அறிந்திருந்தும் நீங்கள் வாழ்க்கை வாழாமல் இருக்கிறவர்களை பார்த்து அவர்கள் குறை கூறக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை வருகிறது அப்படி என்று. ஆகவே இங்கே வந்து தூய பவுல் சொல்ல வருவது, நீங்கள் திருச்சட்டத்தை அறிந்திருக்கிறீர்கள் உண்மைதான், அந்த அறிவு மட்டும்தான் உங்களுக்கு இருக்கிறதே தவிர அதுக்கு நீங்கள் வந்து கீழ்ப்படியவில்லை அப்படின்னு சொல்ல வருகின்றார். ஸோ அதை தான் இன்றைக்கும் எங்களுக்கும் தூய ஆவியானவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், எங்களுக்கு அறிவில் நாம் வளர்வது முக்கியமல்ல, மாறாக நாம் பெற்றுக்கொள்கிற அறிவுக்குள் எங்களை கீழ்ப்படுத்தி வாழ்வது மிக மிக முக்கியம். அப்படி நாம் வாழாமல் போவோமாக இருந்தால் மற்றவர்கள் எங்களை பார்த்து குற்றம் சாட்ட முடியும். சரி, ரோமே 2ஆம் அதிகாரத்தில் 28வது இறைவார்த்தையை நாம் பார்ப்போம். ஏனெனில் புறத்தோற்றத்தில் மட்டும் யூதரா இருப்பவர் யூதர் அல்ல, அவ்வாறே புறத்தோற்றத்தில் அதாவது உடலில் மட்டும் செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல அப்படின்னு தூய பவுல் சொல்ல வருகிறார். ஸோ இப்படி சொல்றதுக்கு அவ்வளவு பெரிய துணிவு வந்து அன்றைக்கு பவுலுக்கு இருந்திருக்க வேண்டும். அவர் என்ன சொல்றார் என்றால், நீங்கள் உடலில் மட்டும் விருத்த சேதனம் செய்துட்டு நான் விருத்த சேதனம் செய்தேன்னு சொல்லாதீங்கோ அப்படின்னு சொல்ல வருகிறார். ஸோ அப்படின்னா நீ ஞானஸ்தானம் எடுத்துட்டு நான் ஞானஸ்தானம் எடுத்ததுனாலேயே நான் ஒரு கிறிஸ்தவன் என்று நீ சொல்லி கொண்டிருக்காதே அப்படின்னு சொல்ற மாதிரி இங்கே வந்து தூய பவுல் என்ன சொல்றார் என்றால், நீங்கள் உடலிலே மட்டும் ஒரு விருத்த செய்து விட்டுட்டு நான் வந்து விருத்த சேதனம் செய்தேன் அப்படி என்று சொல்லி கொண்டிருக்க வேண்டாம். அப்படின்றால் புறத்தோற்றத்திலே யூதரா இருப்பவர் அல்ல, புறத்தோற்றத்தில் இல்லாமல் உள்ளத்திலே வாழ வேண்டும் அப்படின்னு தூய பவுல் இங்கே சொல்ல. சரி, புறத்தோற்றத்தில் யூதர் அப்படி என்றால் என்ன? இங்கே யாரை வந்து தூய பவுல் வந்து புறத்தோற்றத்தில் யூதரா இருப்பவர் அப்படின்னு சொல்ல வருகிறார் என்றால், 2 விடயம். ஒன்று, யூதராய் பிறந்தவர். சரியோ, இஸ்ரேலிலே யூதராய் பிறந்தவர் ஒன்று. 2வது, யூதராய் பிறந்து விருத்த சேதனம் செய்து கொண்டவர் அல்லது அவருடைய வெளி சடங்குகளிலே யூதராய் தன்னை காட்டி கொள்ளுகிறார். அவர்தான் புறத்தோற்றத்தில் யூதராய் இருக்கின்றார். ஆகவே இங்கே தூய பவுல் சொல்ல வருவது, உடலில் மட்டும் விருத்த சேதனம் அல்ல, கடவுளுக்கு உடலில் செய்வது மட்டும் போதுமானதல்ல, உள்ளத்தில் இருந்து நாம் வாழ்வதுதான் தேவை என்பதை தூய பவுல் சொல்ல வருகிறார். சரி, அதாவது ஏன் இப்படி பவுல் சொல்ல வருகிறார் என்றால், நான் ஏற்கனவே சொன்னது போல சில யூதர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், எங்களிடத்திலே தான் திருச்சட்டம் கொடுக்கப்பட்டது, நாங்கள் தான் திருச்சட்டத்துக்கு சொந்தமானவர்கள், திருச்சட்டத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் கடவுள் சொன்னது போல விருத்த சேதனமும் நாங்கள் செய்திருக்கின்றோம், ஆகவே நாங்கள் கடவுளுக்கு உண்மையாக இருக்கின்றோம், அவருக்கு கீழ்ப்படிதலோடு இருக்கின்றோம் என்று அன்றைக்கு இந்த சில யூதர்கள் நினைத்தார்கள். அதனால்தான் தூய பவுல் மீண்டும் மீண்டும் சொல்ல வருகின்றார், வெளி அடையாளத்தை செய்துவிட்டு கீழ்ப்படிந்து இருக்கின்றோம் என்று நினைப்பதை விட
அதை நாம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் தான் உண்மையாகவே கடவுளுக்கு ஏற்றவர்களாக நாங்கள் வாழுகின்றோம் என்பதை சொல்ல வருகின்றார். அதே நேரத்திலே வெளித்தோற்றத்திலே வாழ்வதை தூய பவுல் மறுக்கிறதையும் நாம் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. சரி, இப்படி 29வது இறை வார்த்தையை நாம் வாசிப்போம். என்றால் இதுவும் மிக முக்கியமான ஒன்று. இங்கே எல்லாவற்றுக்குமே தூய பவுல் பதில் கூறி விடுகின்றார். ரோமேயர் 2:29. ஆனால் அகத்தில் யூதராய் இருப்பவரே உண்மையான ஜூதர், உள்ளத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமே உண்மையான விருத்த சேதனம். அது எழுதிய சட்டத்தின்படி செய்யப்படுவது அல்ல, தூய ஆவியால் செய்யப்படுவதாகும். அத்தகையவர் மனிதரிடமிருந்தல்ல, கடவுளிடமிருந்தே பாராட்டு பெறுவர். சரி, இதிலே இப்ப நிறைய கேள்விகள் நீங்களும் கேட்டிருக்கிறீர்கள். இதுல பார்த்தீர்கள் என்றால் தூய பவுல் பயப்படாமல் அப்படியே மூஞ்சியில் அடித்த மாதிரி அப்படியே சொல்லிடுறார். என்றால் அகத்தில் யூதரா இருப்பவரே உண்மையான யூதர் அப்படின்ட்டார். சரியோ, அதாவது நீங்கள் வெளியில என்ன செய்கிறீர்களோ அதை வச்சுக்கொண்டு யூதர் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. அகத்தில் யூதரா இருப்பவரே உண்மையான யூதர். சோ இதை அன்றைக்கு தூய பவுல் சொல்லுவதற்கு அவ்வளவு பெரிய தைரியம் வேண்டும். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவரால் அவர் வழி நடத்தப்பட்டதா இருக்கிறதால தான் அப்படி சொல்ல முடிந்தது. இல்லை என்றால் இப்படி சொல்ல முடியாது. சாதாரணமாக இதை சொல்லுவது அவ்வளவு பிரச்சனைக்குரிய ஒரு விடயம். ஆனால் தூய பவுல் பயப்படாம சொல்லுகிறார், நீங்கள் வெளியிலே விருத்த சேதனம் செய்துவிட்டு யூதர் என்று சொல்ல வேண்டாம், அகத்திலே நீங்கள் யூதரா இருக்க வேண்டும். உள்ளத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமே உண்மையான விருத்த சேதனம் அப்படின்னு தூய பவுல் இப்பொழுது சொல்ல வருகிறார். இப்ப இப்படி சொல்ல வரும் பொழுது உண்மையிலே அன்றைக்கு இருந்த யூதர்கள் பல கேள்வி கேட்பார்கள். இது எங்கிருந்து நீர் எடுத்து சொல்லுகிறீர், எப்படி நீர் சொல்லுவீர்? எங்களுக்கு கடவுள் மோயிசன் வழியாக திருச்சட்டத்தை கொடுத்திருந்தால், அதுபோல ஆபிரகாம் வழியாக விருத்த சேதனம் செய்யும்படி கடவுள் சொல்லியிருந்தால் அதை நாங்கள் செய்திருக்கின்றோம். இப்ப நீர் எங்கிருந்து சொல்லுகின்றீர் வெளியில் செய்யப்படுவது விருத்த சேதனம் அல்ல, அகத்தில் செய்யப்படுவதுதான் விருத்த சேதனம், எவ்வாறு உம்மால் சொல்ல முடியும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு வாக்குவாதம் தான். சரியோ, இதுக்கு எப்படி முடிவு வரும் என்றது அது தூய ஆவியானவர் கீழ்ப்படிவதால் மட்டும்தான் முடிவு வரும். இல்லை என்றால் இது வாக்குவாதப்பட்டு கொண்டே இருக்கலாம், இதுக்கு முடிவே வராது. சரியோ, அப்ப இங்க அதுக்கு பேர் உண்மையான விருத்த சேதனம். அது எழுதிய சட்டத்தின்படி செய்யப்படுவதல்ல. உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லப்பட்டது, இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்ததோ அப்படி நீங்கள் செய்ததனால் செய்யப்படுவது அல்ல, தூய ஆவியால் செய்யப்படுவது ஆகும் அப்படின்னு இங்கே தூய ஆவியானவரை தூய பவுல் இப்பொழுது அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றார். இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், அன்றைக்கும் ரோமை நகரிலே இருந்த கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் என்பது தேங்கித்தான் இருந்திருக்கிறது, குறைவாகத்தான் இருந்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை பற்றியதான அந்த வழிநடத்தலுக்குள்ளே அன்றைக்கும் இருந்த மக்கள் இல்லாமல் இருந்திருக்கின்றார்கள். சரியோ, அதனால இங்கே பவுல் என்ன சொல்லுவார் என்றால், தூய ஆவியால் செய்யப்படுவதுதான் உண்மையான விருத்த சேதனம். அத்தகையவர் மனிதரிடம் இருந்தல்ல, கடவுளிடமிருந்து பாராட்டு பெறுகின்றார் என்று சொல்றார். சரி, இப்ப இதுல இருந்து சில விஷயத்தை நான் கூறுகிறேன். அதாவது அகத்தில் யூதரா இருப்பவரே உண்மையான யூதர் என்றால், பிறப்பால் யூதரா இருப்பது மட்டும் போதாது, உள்ளத்திலே கடவுளுக்கு அவர்கள் கீழ்ப்படிவோடு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்ல வருகிறார். இரண்டாவது, உள்ளத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமே உண்மையான விருத்த சேதனம் அப்படின்னு தூய பவுல் என்ன சொல்ல வருகிறார் என்றால், உடலில் செய்யப்பட்டிருப்பது அது விருத்த சேதனமாக இருந்தாலும் அது உண்மையான விருத்த சேதனம் அல்ல. உள்ளத்திலே உள்ளம் மாறுவதுதான் உண்மையான விருத்த சேதனம். உள்ளத்தில் ஏற்படுகின்ற மனமாற்றம் தான் உண்மையான விருத்த சேதனம். இரண்டாவது, கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வதுதான் திருச்சட்டத்தை கடைபிடிப்பதன் அடையாளம், அதுதான் உண்மையான விருத்த சேதனம் என்பதை தூய பவுல் இங்கு வலியுறுத்தி சொல்ல வருகின்றார். அதுக்கு பின்பு எழுதிய சட்டத்தின்படி அல்ல, தூய ஆவியால் செய்யப்படுவதே விருத்த சேதனம் அப்படின்னு தூய பவுல் இப்பொழுது புதிய ஒரு விடயத்தை அறிமுகப்படுத்துகின்றார். சரி, அப்ப இது எதை காட்டுகிறது என்றால், அதாவது வெறும் எழுத்து சட்டம், அதாவது இப்ப எழுதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சில சட்டங்கள் இருக்கிறது அல்லவா, அது அவர்களுக்கு ஒரு ஒழுங்குமுறையை கற்றுக் கொடுக்கிறது, ஒரு ஒழுக்க முறையை கற்றுக் கொடுக்கிறது, உண்மைதான். ஆனால் தூய ஆவியானவரால் மட்டும்தான் ஒருவருடைய உள்ளத்தை மாற்ற முடியும் என்பதை தூய பவுல் இங்கே சொல்ல வருகின்றார். சரியோ, அதாவது சட்டங்கள் ஒழுங்குமுறையை சொல்லிக் கொடுக்கலாம், ஒழுக்கமான முறையை சொல்லிக் கொடுக்கலாம், ஆனால் உள்ளத்தின் மனமாற்றம் என்பது அதனால் வருவதல்ல, தூய ஆவியினால் வருவதுதான். தூய ஆவியால் மட்டும்தான்
உண்மையான மனமாற்றம் வரும் அப்படின்னு தூய பவுல் இங்கே வந்து சொல்ல வருகின்றார். அதற்கு பின்புதான் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், மனிதரிடம் இருந்தல்ல கடவுளிடம் இருந்தே அத்தகையோர் பாராட்டு பெறுவர் அப்படின்னு இங்கே சொல்ல வருகிறார். அதாவது வந்து இங்கே பவுல் என்ன சொல்ல வருகிறார் என்றால், நீங்கள் மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக ஒன்றை செய்துவிட்டு அது சரி என்று நீங்கள் நினைப்பீர்களாக இருந்தால் அது கடவுளுக்கு உகந்ததல்ல. கடவுளுக்கு உகந்ததாக நீங்கள் செய்கிற விடயம்தான் கடவுளிடமிருந்து உங்களுக்கு பாராட்டை கொண்டு வரும். மனிதர்களுக்கு மட்டும் உகந்ததை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் அது கடவுளிடமிருந்து எங்களுக்கு பாராட்டை கொண்டு வராது அப்படின்ட்டு தூய பவுல் இங்கே வந்து சொல்ல வருகின்றார். அப்ப இதுல சில கேள்விகள் கேட்டிருந்தார்கள். அதாவது வந்து பாராட்டு என்றால் என்ன அப்படி என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இங்கே பாராட்டு என்றால் என்ன என்று சொல்ல வரும் பொழுது பார்த்தீர்கள் என்றால், கடவுளிடமிருந்து எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பிரதிபலன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து பார்த்தீர்கள் என்றால், நாங்கள் ஒரு விடயத்தை உதாரணமாக நாங்கள் ஆலய வழிபாட்டிலே பங்கு பெறுகின்றோம். பங்கு பெறும் பொழுது எங்களோடு வாழுகின்ற மற்ற சக கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவார்கள்? வெரி குட், நீர் ஆலயம் போகிறீர், ஆலய வழிபாட்டிலே பங்கு பெறுகிறீர், திருப்பலியில் பங்கு பெறுகிறீர், சிவ வழிபாட்டிலே பங்கு பெறுகிறீர், இஸ் வெரி குட். ஸோ அவர்கள் வந்து பாருங்கள், நாங்கள் பங்கு பெறுவதற்கான ஒரு பாராட்டை அவர்கள் எங்களுக்கு தெரிவிக்கின்றார்கள். ஆனால் ஆலய வழிபாட்டில் பங்கு பெறுகிற நாம், திருப்பலி வழிபாட்டில் பங்கு பெறுகிற நாம் நம்முடைய உள்ளத்தை மாற்றாமல் இருந்தால் எங்களை கடவுள் பாராட்டுவாரான்னு கேட்டால் கடவுள் பாராட்ட மாட்டார். கடவுள் சொல்லுவார், இந்த வழிபாட்டிலே பங்கு பெறுகிற நீ உன்னுடைய உள்ளத்தை நீ மாற்று. இவ்வாறு நான் உள்ளத்தை மாற்றும் பொழுது இறைவன் வந்து என்னை பாராட்டுகிறார், அல்லது இறைவன் வந்து என்னை புதிய இதயத்தை எனக்கு கொடுக்கின்றார், புது வாழ்வை எனக்கு கொடுக்கின்றார், புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். இதான் இறைவனிடத்திலிருந்து வருகின்ற பாராட்டு. ஆகவே நாங்கள் மனிதர்களிடம் இருந்தும் பாராட்டை பெறுவோம். எங்களுடைய வெளி தோற்றத்தை காணும் மக்கள் அது நல்ல விடயமாக இருக்கும் பொழுது அவர்கள் எங்களை பாராட்டுகிறார்கள். ஆனால் இறைவனிடத்தில் வரும் பொழுது இறைவன் நம்முடைய வெளி அடையாளத்தை அல்ல, உள் மனமாற்றத்தை பார்க்கின்றார். அதை பார்க்கும் பொழுது மட்டும்தான் கடவுள் எங்களை பாராட்டுகின்றார். சோ முழுக்க இதிலே நாம் பார்க்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால், நாங்கள் வெளி அடையாளத்தில் வாழ வேண்டுமா, உள் கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ வேண்டுமா, அப்படி எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுது நாங்கள் இறைவனிடத்திலிருந்து பாராட்டை பெற்றுக் கொள்கின்றோம் என்று பார்க்கும் பொழுது இதுல நாம் பார்ப்பது போல தூய ஆவினால் வழி நடத்தப்படும் பொழுது நாங்கள் உண்மையான மனமாற்றத்தை பெற்றுக் கொள்கின்றோம். இதன் வழியாக நாங்கள் கடவுளுடைய பாராட்டை பெற்றுக் கொள்ளுகின்றோம். ஸோ திருச்சட்டம் நல்லதா? ஆம், நல்லது. அதிலே தான் ஒழுங்குமுறைகள், ஒழுக்க முறைகள் சொல்லப்பட்டது. சரியோ, அது எங்களுக்கு கட்டாயமாக தேவை. விருத்த சேதனம் செய்து கொண்டார்களே, அது தேவை. ஆம், அன்றைக்கு யூதர்கள், அதாவது இது இறைவனுடைய மக்கள் என்பதற்கு ஒரு அடையாளம் கடவுள் பிரித்து காட்டியது வந்து அதன் மூலமாகத்தான் பிரித்து காட்டினார். சரியோ, இப்படி விருத்த சேதனம் செய்தவர்கள் எல்லாரும் யூதர்கள் என்று சொன்னார். அப்ப யூதர்கள் என்றால் யார் என்றால் உண்மை கடவுளை வணங்குகிறவர்கள் அப்படின்ட்டு அவர்கள் அன்றைய காலத்திலே அதுதான் அவர்களை பிரித்து காட்டியது. இன்றைக்கு திருமுழுக்கு, நாம் திருமுழுக்கு எடுத்ததுனாலே தான் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகின்றோம். அப்ப கிறிஸ்தவர்கள் திருமுழுக்கு எடுத்தீர்களா? ஆம், திருமுழுக்கு எடுத்தால் நாங்கள் கிறிஸ்தவர்கள். அப்ப மற்றவர்களிடமிருந்து நாங்கள் வேறு பிரித்து பார்க்கப்படுவது போல அன்றைக்கு விருத்த சேதனம் செய்தவர்கள் மற்ற மக்களிடமிருந்து யூத மக்களாக அவர்கள் வேறு பிரித்து பார்க்கப்பட்டார்கள். ஆகவே சட்டம் தேவையா? ஆம் தேவை. விருத்த சேதனம் தேவையா? ஆம் தேவை. ஆனால் புதிய ஏற்பாட்டுகளே நாங்கள் வரும் பொழுது வெளி அடையாளத்தை இறைவன் பார்க்காமல் தூய ஆவியானவருடைய வழிநடத்தலை பார்க்கின்றார். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் எல்லோருக்கும் கொடுக்கப்படவில்லை. அதனாலே அவர்களுடைய வெளி அடையாளங்கள் அல்லது உடலில் செய்ய வேண்டிய சில விடயங்கள் முக்கியப்படுத்தப்பட்டது. புதிய ஏற்பாட்டுக்கு வந்தவுடனே பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டார். தூய ஆவியானவர் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட உடனே கடவுள் எதிர்பார்ப்பது தூய ஆவியானுடைய வழிநடத்தலைத்தான் இறைவன் எதிர்பார்க்கிறாரே அன்றி எங்களுடைய வெளி அடையாளங்களோ வெளி செயல்களோ அல்ல. அதற்காக வெளி அடையாளங்கள் வெளி செயல்கள் தேவையில்லையா? தேவை. ஆனால் அதிலே உண்மையான மனமாற்றம் இருக்க வேண்டும். உண்மையாகவே கடவுளுக்கு ஏற்ற விதமாக நாம் அதை செய்ய வேண்டும். ஆகவே பழைய ஏற்பாட்டிலே தூய ஆவியானவர் இல்லை, அதனாலே அவர்களுடைய வெளி அடையாளங்கள் பெரிதாக பார்க்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலே தூய ஆவியானவர் தரப்பட்டிருக்கின்றார். எனவே தூய ஆவியானுடைய வழிநடத்தல் தான் இன்றைக்கு இறைவன் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றார். சரி, இதிலே நான் சில முக்கியமான கேள்விகளை பார்த்து அதை முடிக்கலாம். அதாவது இதில இருந்து சில கேள்விகளை நாம் கேட்போமாக இருந்தால், இன்றைக்கு நாங்கள் பார்த்து இதில் இந்த கேள்வி பார்ப்போமாக இருந்தால்,
சடங்குகளில் கலந்து கொள்வது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. சரியோ? உதாரணமாக பெரிய வெள்ளி வழிபாடு, புனித வியாழன் வழிபாடு, பெந்தைக்கோஸ்தே வழிபாடு, இதிலே பங்கு பெறுவது பிழையாண்டு கேட்டால் இல்லை, அதிலே பங்கு பெற வேண்டும். ஆனால் அதிலே பங்கு பெறுகிறதுனால் மட்டும் போதுமா என்று கேட்டால் இல்லை. அதிலே பங்கு பெறுகிற நாம் உண்மையான இறைவனுக்கு ஏற்ற விதமாக அதிலே பங்கு பெற வேண்டும். அப்ப அதிலே பார்க்கும் பொழுது திருமுழுக்கு பெற்றுவிட்டால் மட்டும் போதுமா என்று கேட்டால் இல்லை. திருமுழுக்கு பெற்றுக்கொண்ட நாம் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் வாழ வேண்டும், உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும். சரியோ? அதுபோல மற்ற திருவருட் சாதனங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டோமே, திருவருட் சாதனங்களை பெற்றுக்கொண்டதனால் மட்டும் போதுமா? இல்லை. திருவருட் சாதனங்களை பெற்றுக்கொண்ட நாம் தூய ஆவியானுடைய வழிநடத்தலோடு வாழ வேண்டும். இரண்டாவது, மற்றவர்கள் முன் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வது உண்மையான விசுவாசமா என்று கேட்டால் இல்லை. மற்றவர்கள் முன் கிறிஸ்தவர்களாக வாழ்வதுதான் உண்மையான விசுவாசம். மற்றவர்கள் முன் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வது உண்மையான விசுவாசமா? இல்லை. மற்றவர்கள் முன் கிறிஸ்தவர்களாக வாழ்வது உண்மையான விசுவாசம். என் உள்ளத்தை மாற்றாமல் வெளிப்புறமாக நல்லவனாக நடிப்பது கடவுளுக்கு பிடிக்குமா என்று கேட்டால் இல்லை. உள்ளத்தை மாற்றுவதுதான் கடவுளுக்கு பிடிக்கும். சரியோ? வெளிப்புறமாக நான் நடிப்பதை கடவுள் விரும்பவில்லை. உள்ளத்தில் ஏற்படுகிற மாற்றத்தை தான் கடவுள் எதிர்பார்க்கின்றார். எனது வார்த்தைகளும் செயல்களும் என் உண்மை வாழ்க்கையோடு பொருந்துகிறதா என்று கேட்டால் பொருந்த வேண்டும். நாம் என்ன சொல்லுகிறோம், என்ன செய்கிறோம் என்பது இறை வார்த்தையோடு இணைந்திருப்பதாக அங்கே உண்மை இருக்க வேண்டும். தூய ஆவி என் வாழ்க்கையை மாற்ற அனுமதித்துள்ளேனா அல்லது என் விருப்பப்படி வாழுகின்றேனா என்று கேட்டால் நாங்கள் தூய ஆவியானவர் எங்களை மாற்றுவதற்கு விட்டு கொடுப்பதுதான் உண்மையான முறை. அதை தான் இன்றைக்கு நாங்கள் தூய பவுலிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகின்றோம். பழக்கப்பட்டதால் அல்லது பயத்தால் ஆலயம் செல்லுகின்றேனா அல்லது தனிப்பட்ட உறவு உள்ளதால் ஆலயம் செல்லுகின்றேனா? சரியோ? நிறைய மக்கள் பழக்கப்பட்டதால் நாம் செய்கின்றோம், பயத்தினால் செய்கின்றோம், அல்லது கட்டாயமாக செய்ய வேண்டும் என்பதற்காக செய்கின்றோம். அப்படி நாம் செய்கின்றோமா அல்லது கடவுளோடு உள்ள தனிப்பட்ட உறவினால் நாம் செய்கின்றோமா என்பது நாம் கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு கேள்வி. மனிதர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பதற்காக வாழுகின்றேனா, கடவுள் என்னை பற்றி என்ன நினைப்பார் என்பதற்காக வாழுகின்றேனா என்று கேட்டால் மனிதர்கள் அல்ல, கடவுள் என்னத்தை என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார், என்ன பார்க்கிறார் என்று வாழ்வதுதான் எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய வெற்றியாகும். சரியோ? சோ இப்படி அதாவது மனிதர்கள் என்ன நினைக்கலாம், கடவுள் நினைக்கிறார் அப்படி என்று வாழ்வது என்பது கூட ஒரு பெரிய சவாலான ஒன்றுதான். எல்லாவற்றையுமே மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கடவுளுக்கு ஏற்றதாக நாம் செய்யும் பொழுது எல்லாவற்றையும் மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன் இப்படி நீ செய்ய வேண்டும், இப்படி செய்யக்கூடாது என்று சொல்வது கூட இடம் உண்டு. இருப்பினும் இதுதான் கடவுளுக்கு விருப்பமாக இருந்தால் அதை நாம் செய்யும் பொழுது மட்டும்தான் கடவுளுடைய பாராட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். தேங்க்யூ. ஸோ இதுல விடப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேள்வி இருக்கிறதா என்று பார்த்தால் ராஜி கேட்டிருந்தீங்கள் விருத்த சேதனத்தையும் நியாயப்பிரமாணத்தையும் ஏன் தொடர்புபடுத்தி தூய பவுல் பேசுகிறார் என்று. ஏன் தொடர்புபடுத்தி பேசுகிறார் என்றால் யூதர்கள் அன்றைக்கு அந்த ரெண்டையும் தான் பிடித்து கொண்டு நாங்கள் உண்மையிலேயே கடவுளுடைய மக்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதனாலே தூய பவுல் என்ன சொல்ல வருகிறார் என்றால், ஓகே, நியாயப்பிரமாணத்தையும் விருத்த சேதனத்தையும் செய்திருக்கிற நீங்கள் கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். இப்ப உதாரணமா எங்களுடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்ப்போமே. இப்படி பார்த்தோம்னா உதாரணமா கத்தோலிக்க மக்கள் என்றால் எல்லார்ட்டையும் சேமாலை இருக்கும். சரியோ? சேமாலையும் இருக்கும், திருவிவிலியமும் இருக்கும். ஆனால் இதே கத்தோலிக்க இல்லாத கிறிஸ்தவரிடத்திலே போனால் திருவிவிலியம் மட்டும் இருக்கும். அப்ப நாங்கள் கத்தோலிக்கர்கள் என்ன சொல்லுகிறோம் என்றால், நாங்கள் கத்தோலிக்கர்கள். ஏன்? நாங்க சேமாலை வச்சிருக்கிறோம். நீங்க கத்தோலிக்கர்கள் இல்லை, ஏனென்றால் நீங்க சேமாலை உங்களிடத்துல இல்லை. சரியோ? இப்படி நாம் சொல்லிடுவோம். ஆனால் இப்ப நீங்க சேமாலை வச்சிருந்தாலும் சரி, திருவிவிலியம் வச்சிருந்தாலும் சரி, நாங்கள் கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தூய பவுல் இங்கே சொல்ல வருகின்றார். எவ்வாறு பாராட்டுகிறார் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே விருத்த சேதனத்துக்கு அடையாளமாக புதிய ஏற்பாட்டிலே திருமுழுக்கு கொடுக்கப்படுகின்றது. ரெண்டனுடைய பயன் என்ன அப்படின்னு மதியக்க கேட்டிருந்தார்கள். அதாவது விருத்த சேதனம் செய்வதனால் ஏற்படுகிற பயன் என்ன,
திருச்சட்டம் என்று சொல்லும்பொழுது அதனுடைய பயன் என்ன? இப்ப நான் சொல்லும் பொழுது ஓரளவுக்கு விளங்கி இருக்கும். திருச்சட்டத்திலே தான் வாழ்க்கை முறைகள் சொல்லப்பட்டிருந்தது. அதனாலே அவற்றை கடைபிடித்து வாழும் பொழுது அவர்கள் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை, நீதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதே நேரத்தில் விருத்த சேதனம் அவர்கள் செய்து கொண்டதினாலே பார்த்துக்கொண்டால் அவர்கள் யூதர்களாக கருதப்பட்டார்கள். விருத்த சேதனம் செய்யாதவர்கள் யூதர்களாக கருதப்படவில்லை. அதனாலே அவர்கள் விருத்த சேதனம் செய்தவர்கள் மட்டும்தான் யூதர்களாக கருதப்பட்டார்கள். அண்டனா கேட்டிருந்தவர் இதிலே விருத்த சேதனம் செய்தவர்கள் யார், விருத்த சேதனம் செய்யாதவர்கள் யார், அதான் நாங்கள் சொல்லியிருந்தோம். யூதர்கள் விருத்த சேதனம் செய்திருந்தார்கள், புற இனத்தவர்கள் விருத்த சேதனம் செய்யாதவர்களாக கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். ஓகே, வெரி குட். வேற ஏதாவது கேள்வி இருக்குதா? ஒரு கேள்வி பிரதர். இப்ப கிறிஸ்தவர்கள் அல்லாத புற மதத்தினர், இப்போ உதாரணத்துக்கு இந்துக்களோ அல்லாட்ட முஸ்லீமோ அல்லாட்ட புத்திஸ்டோ அல்லாட்ட ஏத்தியிஸ்ட்னு சொல்லுவோம், கடவுளை நம்பாத ஆக்கள், இந்த 4 வகையான ஆக்கள் நிறைய பேர் இருக்கணும். கிறிஸ்தவர்கள் என்னது கிறிஸ்தவர்களுக்கு இல்ல. அப்ப இவியல் இவியலுக்கு திருச்சட்டமும் தெரியாது, பரிசுத்தாவியும் தெரியாது. இவியல் நிறைய பேர் நல்லவர்களா இருக்கிறார்கள். அந்த ஆண்டவர் எங்கட 10 கட்டளையை கடைப்பிடிச்சு வாழ்றார்கள், தெரியாமலே கடைப்பிடிச்சு வாழ்ற நிறைய பேர் இருக்கணும். அப்ப இவியல்ட ஒரு நிலப்பாடு என்னவா இருக்கும்? ஒரு நடுத்தீர்வை வருமண்டு அந்த இதுல ஆண்டவர் என்னண்டு இவியலை கணிக்க போறார்? இதுல இதுல எவ்வாறு கணிக்க போகிறார் என்று பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நாங்கள் முதல் நடந்த ஒரு வேதாகம இந்த பகுதியில் பார்த்திருக்கிறோம். இறைவன் எல்லாருக்குமே மனசாட்சி என்ற ஒன்றை கொடுத்திருக்கின்றார். அந்த மனசாட்சி இறைவனால் எல்லா மனிதர்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பறவைகளுக்கோ மிருகங்களுக்கோ கொடுக்கப்படவில்லை, மனிதனுக்கு இறைவனாலேயே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மனிதன் தன்னைத்தானேயே அவன் சோதித்து அறிந்து கொள்வதற்காக. அந்த அடிப்படையிலேயே நிறைய மக்கள் மனசாட்சிக்கு ஏற்ற விதமாக, அதாவது புனிதமாக வாழுகிற மக்கள் நிறைய பேர் நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது அவர்களுக்கு திருச்சட்டமும் தெரியாது, தூய ஆவியானவரை பற்றியும் தெரியாது, எந்த கிறிஸ்தவ போதனையும் தெரியாது. ஆனால் அவர்கள் கிறிஸ்தவர்களை விட சிறந்த வாழ்க்கை வாழுவதை நம்மால் பார்க்க முடியும். சரியோ? அப்ப இங்கே கடவுள் எவ்வாறு அவர்களுக்கு தீர்ப்பளிக்க போகின்றார் அப்படி என்று வரும் பொழுது, எங்களுடைய கத்தோலிக்க திருச்சபை சொல்லுது கடவுள் எவ்வாறு தீர்ப்பளிப்பார் நாம் யாரும் சொல்ல முடியாது. கடவுள் அன்புள்ளவர். ஆனால் அதே நேரத்திலே கடவுள் அவர்களுடைய ஒழுக்கமான நல் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அந்த மனசாட்சியின் வாழ்க்கை படி அவர்களுக்கு அங்கே தீர்ப்பளிக்கலாம். ஆனால் எங்களுக்கு தான் பிரச்சனை, கிறிஸ்தவர்களாக எங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா எங்களுக்கு சொல்லியாச்சு, நீ திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவ பரிசுத்தாவியையும் பெற்று கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்தால்தான் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி ஆயிற்று. அப்ப அவர்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை, எங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா நாங்க கேட்டுட்டோம் இல்லையா? கேட்டுட்டு அதன்படி செய்யாம இருக்கும் பொழுது ஆண்டவர் இப்ப எங்கிட்ட தான் கேட்க போறார். அவர்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, ஆனா அவர்களுக்கு என்ன தெரியுமோ அதுல சிறப்பா வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனா உங்களுக்கு இவ்வளவும் தெரியும், ஆனா நீங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ. இப்ப உதாரணமாக என்னையும் என்னுடைய அம்மாவையும் எடுத்துக்கொண்டால், அம்மாவிடத்துல கேட்கறத விட என்னிடத்தான் நிறைய ஆண்டவர் கேட்பார். ஏன்னா அம்மாவுக்கு இறை வார்த்தையே தெரியாது இல்லையா? அம்மாக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டதோ அதுலதான் அவ தூய்மையா வாழ்ந்திருப்பா. சரியோ? கட்டாயமா கோயிலுக்கு போகணும், பாவ சங்கீதனம் செய்யணும், இந்த குடும்ப சவம் செய்யணும், சேமால சொல்லணும், இதெல்லாம் செய்யணும். அதுல அவ அப்படியே செய்து அவ புனிதமா இருந்திருப்பா. ஆனா இங்க ஆண்டவர் எந்த பக்கம் திரும்பினாரண்டா பேஜா இருக்கும். நீ இவ்வளவு போதிச்சிருக்கிறாய், இவ்வளவு படிச்சிருக்கிறாய், இவ்வளவு உனக்கு சொல்லி தந்திருக்கு, என் கொண்டையும் காணலேண்டா. சோ அதனால அவர்களை விட எங்களுக்கு அப்ப இப்படி பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு கேள்வியை பேசாம நாங்க அது அறியாமலே இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி வரும். எனக்கெல்லாம் நிறைய தடவை வந்திருக்குது. என்னத்துக்கு இதுக்குள்ள தேவையில்லாம நான் இங்கால பக்கம் காலை வச்சுட்டேனே, பேசாம அங்காலே இருந்திருக்கலாமே அப்படி என்று நாங்க நினைக்கலாம். ஆனா நாங்க இதுக்குள்ள இருக்கிறதுனால என்ன உண்டாகிறது என்றால், ஆண்டவர் அன்னதினம் எங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தருவதனாலே இந்த உலக வாழ்க்கையில நாங்க நிம்மதியான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு சில நல்லவைகளை நாங்கள் கொடுத்துட்டு போகலாம்.
சரியோ, பரலோகம் போறது போகாம இருக்கிறது என்பது அது கடவுளுடைய கையில தான் இருக்கு. நாங்க யாரும் தீர்ப்பளிக்க முடியாது. நான் போவேனா, நீங்க போவீங்களா, அல்லது இந்து மதத்தில் இருக்கிற போவாரா, இஸ்லாமியர் போவாரா, அது எங்களுக்கு தெரியாது. அது கடவுளுடைய கையில இருக்கு. திருமறையும் அதான் சொல்லுது. அது கடவுளுடைய வேலை, அது எங்களுடைய வேலை அல்ல. ஆனால் இந்த உலகத்திலே நாங்கள் கடவுள் இயேசுவை அறிந்திருக்கிறதுனால இந்த உலக வாழ்க்கையில நாங்க நிம்மதியா வாழ முடியும். எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் சில நல்லவற்றை கொடுத்து விட்டு போக முடியும். பிரதர், டைம் போனா அடுத்த முறைக்கு விளக்கம் சொல்லுங்க. இப்ப பைபிள்ல இருக்கு, ஜேசுநாதர் மூலமாகத்தான் பரம தந்தையிடம் போகலாம். அப்ப இயேசுவை அறியாதவர்கள் இனிமேல் நல்ல ஆக்களா இருந்தா அவை பரம தந்தையை பார்க்கலாதானே இந்த பைபிளின் படி? அதான் நாங்க அந்த இறை வார்த்தைக்கான விளக்கம் பார்க்கும் பொழுது, அதாவது ஒரு வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டு, உதாரணமா யோவான் நற்செய்தியில் உள்ள இது சொல்லப்பட்டிருக்கிறத மட்டும் வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு முடிவை எடுக்கக்கூடாது அப்படின்னு தான் அந்த திருமறை படிப்பினைகள் சொல்லிக் கொடுக்கும். அதாவது முழு வேதாகமத்திலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை வைத்துத்தான் நாங்கள் பார்க்க வேண்டுமே தவிர, மற்றபடி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை மட்டும் நாம் எடுத்து பார்க்க முடியாது என்று. அப்படி பார்க்கும் பொழுது, உதாரணமாக இந்த பரிசுத்த வேதாகம போதனையை அறிந்து கொள்ளுகிற மக்கள் நிச்சயமாக கிறிஸ்து வழியால் இல்லாமல் வேறு வழியால் தந்தையிடத்தில் வர முடியாது. ஆனால் இந்த தூய வேதாகமத்தை அறியாமல் இருக்கிற மக்கள் மேல் கடவுள் எவ்வாறு அவர்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியாது. என்றால் திருமறை சொல்லுகிறது, ஆண்டவர் நல்லவர்கள் மேலும் தீயவர்கள் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். அதனால கடவுள் எல்லாரையும் நேசிக்கிறார். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற, நாங்கள் கிறிஸ்தவர்களாக மாறி கிறிஸ்துவை அறிந்திருக்கிறதுனாலே எங்களுக்கு சொல்லப்படுகிறது, கிறிஸ்து வழியால் அல்லாமல் இறை தந்தையிடத்திலே நாங்கள் வர முடியாது என்றால் அதுதான் கிறிஸ்தவ போதனை. மற்றவர்களுக்கு வரும்பொழுது அது எங்களுக்கு தெரியாது, ஆண்டவர் எப்படி என்ன செய்ய போகிறார். அதனாலே அவர்கள் எல்லாரும் அழிந்து போவார்கள் என்று கேட்டால் நோ, இல்லை, அதுக்கு நாங்க பதில் சொல்ல முடியாது. ஏன்? அதனால இந்த சில கேள்விகள் பார்த்தீர்கள் என்றால் அது கடவுள் தான் அதுக்கு பதில், நாங்கள் பதில் சொல்ல முடியாது. ரெண்டாவது, இறை வார்த்தையிலே இப்ப இந்த வசனம் இப்படி சொல்லுதே அப்படி எடுக்க முடியாது. முழு இறை வார்த்தை முழுவதிலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை வைத்துத்தான் நாங்கள் ஒரு முடிவு எடுக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக சிலுவையிலே மரித்த கள்வன் பாருங்கள், அவர் கடைசி நேரம் சொன்னார், இயேசுவே உம்முடைய அரசில் வரும்பொழுது என்ன நினைவு கூறும். அப்ப அவர் ஞானஸ்தானம் எடுத்தவரா? இல்லை தானே. அவர் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டவரா? இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனா இயேசுநாதருடன் என்ன சொன்னார் என்றால், நீ இன்றைக்கு என்னோடு வான்வீட்டில் இருப்பாய். அதனால கடவுள் செய்யறத எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதுலதான் நாங்க சரியாக வாழலாம். ஓகே, ஸோ வேற கேள்விகள் இருந்தால் நீங்கள் அடுத்த முறை வரும்பொழுது அந்த கேள்விகளை கேட்கலாம். அதுல இருந்து நாங்க பார்க்கலாம். நாங்கள் இப்பொழுது செபிப்போம். ஒரு 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 வழிபாடு சம்பந்தம் இந்த இறைவார்த்தை செவம் இருக்குல்ல பிரதர், இந்த இறைவார்த்தை செவம் இந்த இறைவார்த்தை வாசிச்சு ஆண்டவர் எனக்கு சொல்றதுல தான் செவம் சொல்றது இல்ல. இங்க இப்ப இதுல நாங்க என்ன செய்யறோம்னா, நாங்க கேட்க போகிற இறை வார்த்தைக்காக நீங்க செபிக்கணும். நாங்க இப்ப கேட்க போகிறோம் தானே இந்த பைபிள் ஸ்டடி, அதுக்காக நீங்க செபிக்கணும். சரி. ஓ, ஆனா நாங்க முதல்ல பயிற்சி எடுத்தோம் தானே, அது அந்த அந்த வழிபாட்டுல இறை வார்த்தைக்காக. இங்க நான் கேட்க போற இந்த ஸ்டடீஸுக்காக வரும். ஓகே, நாங்கள் செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் எல்லோரையும் நீர் தெரிந்தெடுத்து வழி நடத்தி வருவதற்காக நன்றி. இரக்கமுள்ள ஆண்டவரே, நாமும் ஒரு காலத்தில் யூதர்களைப் போல எங்களுடைய வெளி அடையாளங்களிலும் வெளி சடங்குகளிலும் நாங்கள் திருப்தி அடைந்து வாழ்ந்து கொண்டிருந்திருக்கின்றோம். ஆனாலும் நீர் எங்களை தூய ஆவியானவருடைய வழிநடத்தலுக்குள் கொண்டு இறை வார்த்தையின் வல்லமைக்குள் கொண்டு வெளி அடையாளம் அல்ல, சடங்குகள் அல்ல, கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழுவதே இறைவனுக்கு உகந்தது என்பதை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கின்றீர். அது மட்டுமல்லாமல் எங்களை உம்முடைய தூய ஆவியினால் ஆட்கொண்டு தூய ஆவியனால் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். தூய ஆவியானுடைய வழிநடத்தலை நாங்கள் உணரும்படி செய்கின்றீர், அதை காணும்படி செய்கின்றீர். எங்களுடைய உள்ளத்திலே மாற்றங்களை நாங்கள் காணும்படி செய்கின்றீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். தூய ஆவியானவரே, இந்த நாளிலும் இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட இறை படிப்பினைகளில் இருந்து நாங்கள்
வெளி அடையாளங்களில் கிறிஸ்தவர்களாக அல்லாமல், மக்களுடைய பாராட்டுக்காக கிறிஸ்தவர்களாக அல்லாமல், உண்மையிலேயே இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ எங்களை தொடர்ந்தும் ஆசீர்வதித்து தூய ஆவியினால் எங்களை நிரப்பி அனுதினம் எங்களை வழி நடத்தும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். நாங்கள் எங்கள் பார்வையில், வார்த்தையில், செயலில் பலவீனர்கள். ஆனாலும் ஆண்டவரே, எங்கள் பலவீனத்திலே உம்முடைய தூய ஆவியின் வல்லமையை தந்து எங்களை பலப்படுத்தி உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு உள்ளவர்கள், எங்கள் இல்லத்தில் இருக்கின்றவர்கள் எங்களை பார்க்கும் பொழுது உண்மையாகவே இவர்கள் மனமாற்றம் அடைந்தவர்கள், இவர்கள் உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள் வாழுகின்றார்கள், கிறிஸ்துவுக்காக வாழுகின்றார்கள் என்பதை அவர்கள் சான்று பகரக்கூடிய விதமாக எங்கள் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதியும், எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்றி அருளும். இரக்கமுள்ள ஆண்டவரே, இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி சொல்லி மன்றாடுகின்றோம். இன்னும் ஒரு மணி நேரத்தை உம்முடைய வார்த்தையை தியானிப்பதற்காக உம்முடைய பாதத்திலே உட்காரும்படி உம்முடைய தூய ஆவியானவர் வழி நடத்தி கொண்டிருந்திருக்கின்றார். அந்த மக்களை நீர்தாம் இந்த நேரத்தில் உம்முடைய வல்ல கரத்தினால் ஆசீர்வதியும். மென்மேலும் உம்முடைய இறைவார்த்தையின் வெளிச்சத்துக்குள் வளர்ந்து உம்முடைய தூய ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டு உமக்காக பிரகாசிக்கின்ற மக்களாக இருக்க உம்முடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, தூய ஆவியானவர் வரும்பொழுது அங்கு விடுதலை உண்டு என்று நீர் சொல்லியிருப்பதனாலே, அந்த தூய ஆவியானவர், விடுதலையாக்கும் தூய ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் வந்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வேண்டிய விடுதலை அழித்து இவர்கள் வழியாக இந்த குடும்பங்களுக்கும் விடுதலை நீர் அருளும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த நேரத்திலும் யார் யாருடைய உள்ளத்தில் என்னென்ன வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் இருக்கிறதோ அன்பின் ஆண்டவரே, அதை நீர்தாமே சந்திப்பீராக. அதுபோல யாரெல்லாம் இன்றைக்கு இந்த இறை தியானத்தை கேட்டவர்கள், ஆண்டவரே என்னையும் ஆசீர்வதியும், என்னையும் இவ்வாறு மாற்றும் என்று செபிக்கின்றார்களோ அவர்கள் மேலும் உம்முடைய வல்லமையை ஊற்றி அவர்களை மாற்றி உமக்காக எடுத்து பயன்படுத்தி அருளும். எங்கள் மன்றாட்டை கேட்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீ தருகிற ஆசிரை, வெற்றியை, விடுதலையை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே, ஆமென்.